வணக்கம். திருச்சிற்றம்பலம். சித்தர் பாடல்களில் இன்று நெற்றி பற்றி உழல்கின்ற நீலம்மா விளக்கினை பற்றி ஒற்றி நின்று நின்று பற்றெடுத்து என் பலன் ஒற்றிருந்து பாடா உள்ளொளிக்கு மேலொளி அத்தனாய் அமர்ந்திடம் அறிந்தவன் அனாதியே. புரியுதுங்களா? நெற்றி பற்றி உருளுகின்ற நீலம்மா விளக்கினை, இது அகன சக்கரத்தில் தெரியக்கூடிய அந்த ஆன்ம ஒளி. அந்த ஆன்ம ஒளியை பற்றி ஒற்றி நின்று நின்று பற்றெடுத்து என் பலன். அந்த தீபத்தை மட்டும் நம்ம பற்றிருக்கணும். பற்றியிருந்து நம்ம இந்த இகப்பற சுகங்களில் இருக்கக்கூடிய பற்றை நீக்கிட்டு நீக்கினா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, உற்றிருந்து பாடா உள்ளொளிக்கு மேலொளி. உற்றிருந்து பாடலாம் நம்ம உள்ளுக்கு நமக்குள்ளே நம்ம இருந்து நமக்குள்ளே நம்ம மனதை வைக்கணும். அந்த மாதிரி மனதை நமக்குள்ளே வைக்கும் பொழுது உள் ஒளிக்கு மேலொளி என்னது ஆன்ம ஒளி தெரியும் இல்லையா? அகநட்சத்திரத்தில் அது தெரியும். அப்போது அத்தனாய் அமர்ந்திடம் அறிந்தவன் அனாதியே. அத்தனாய் அமர்ந்த இடம், அந்த இடத்துல யார் இருக்காங்க? கடவுள் இருக்கார் இல்லையா? அவங்க அனாதி. அவங்களுக்கு அனாதி அப்படின்னா அவங்க தோற்றவாரும் இல்லை, தோற்றமும் இல்லை, முடிவும் இல்லை. அந்த மாதிரியான நம்ம இறை பேராற்றல், அதுதான் சொல்கிறாங்க. அப்புறம் பாருங்கள், நீரை அள்ளி நீரை விட்டு நீர் நினைத்த காரியம் ஆரை உண்ணி நீரெல்லாம் அலத்திலே இறக்கின்றீர். வேரை உண்ணி வித்து உண்ணி வித்திலே முளைத்திடும் கீரை உண்ண வல்லீரேல் சில சிவபதங்கள் சேரலாம். நீரை அள்ளி நீரில் விட்டு நீர் நினைத்த காரியம். நம்ம தவசனம் தராங்க இல்லைங்களா? அது மாதிரி நம்ம நீரை அள்ளி நீரில் விட்டு நீர்லேருந்து விடுவாங்க இல்லையா? அது மாதிரி நீரை அள்ளி நீரில் விட்டு நீர் நினைத்த காரியம் ஆரை உண்ணி நீரெல்லாம் அவத்திலே இறக்கின்றீர். வேரை உண்ணி வித்தை உண்ணி வித்திலே முளைத்தேடும் சீரை உண்ண வல்லீரேல் சிவப்பதங்கள் சேரலாமே. இந்த மாதிரி இந்த இறந்தப்புறமாக நம்ம செய்யக்கூடிய அந்த காரியங்கள் இதெல்லாம் தேவையில்லாதது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம யார் நினச்சி நமக்குள்ளே நம்ம யார் நினைக்கிறது நமக்கு நல்லது அப்படின்னா, நமக்குள்ளே முறை தேரும் ஜோதியை நினச்சோம் அப்படின்னா சிவபதங்கள் சேரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பாருங்கள், நெற்றிலே தயங்குகின்ற நீலம்மாம் விளக்கினை. நெற்றிலே தயங்குகின்ற நீலம்மாம் விளக்கினை உற்று உணர்ந்து பாரடா உன்னுள் இருந்த ஜோதியை பத்தியில் தொடர்ந்தவர் பரமயம் அதானவர். அத்தருத்து இருந்த பேர்கள் அவர் எனக்கு நாதரே என்று சொல்கிறாங்க. அந்த ஜீவாத்மாக்களின் ஆன்ம ஒளி, அதனால தான் அவங்க சொல்கிறாங்க. அது நெற்றியில் இருக்கு இல்லையா? நெற்றியில் தெரியும் இல்லையா? அந்த ஒளியில் நம்ம அந்த நெற்றியிலே தயங்குகின்ற நீளமாக விளக்கினே. ஏன் அதாவது விளக்கு சொல்கிறாங்க? நம்மளுடைய அறியாமையானிய இருட்டை போக்கும். அதனால் அதை ஆன்ம விளக்குது. ஆன்ம ஒளிங்கிறது அது விளக்குது அப்படிங்கிறாங்க. அதை நம்ம உற்றுணர்ந்து பாடா உன்னுள் இருந்த ஜோதியை பத்தியில் தொடர்ந்தவர் பரமயம் அதானவர். அதே நம்ம தொடர்ந்தோம் அப்படின்னா நம்ம ஈஸ்வரனோட போய் சேர்ந்துடலாம்.
அத்தலத்து இருந்த பேர்கள் அவர் எனக்கு நாதரே. இப்போது நான் சொன்ன மாதிரி யார் யார் இருக்காங்களோ அவங்களும் வந்துட்டு எனக்கு ஈசன் தான், அவங்களும் வந்து எனக்கு குரு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவருக்கும் இறைவா போற்றி.